இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் வந்து ஈஸியாக உங்களுக்கு வாஷ் பண்ண வேண்டியதை வாஷ் பண்ண. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கார் பைக் எல்லாம் வச்சுருப்போம். ஸோ அதை நம்ம டெய்லி கழுவி அதை சுத்தமாக வைக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை. ஆனால் அதை வந்து கழுவி சுத்தம் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. ஸோ நம்ம போயிட்டு ஒரு சர்வீஸ் சென்டரில் விட்டு அதை கழுவணும் அப்படின்னா கூட அதுக்கு தனியாக காஸ்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கார் இல்லை பைக்கை வந்து சுத்தம் பண்ணாமலே வந்து அழுக்காகவே வச்சு பயன்படுத்திகிட்டு இருப்போம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து ப்ரெஷர் வாஷர் இருக்குது. பட் ஆனால் இதை பற்றி நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இது நம்ம வாங்கலாமா, இது வாங்கினா பயன்பெறுமா, இல்லை வந்து வீட்டிலே நம்ம பண்ணலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேர் இருக்குது. ஸோ எனக்கும் இருந்துச்சு. ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் இதை வாங்கியிருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த ப்ரெஷர் வாஷர் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ப்ரெஷர் வாஷர். சின்ன மினி ரோபோட் மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து எப்படி கார் பைக் வாஷ் பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறோம். ஸோ இது உண்மையாகவே இது ஒர்த் இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதுக்கு கூட என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இதுதான் வந்து அதில் உள்ள ஹோஸு, கனெக்டிங் ஹோஸு. ஸோ இது வந்து ஜெட்டோட கன்னு. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட நாசில், ஸோ அந்த பம்புக்கான நாசில். ஸோ அதுக்கப்புறம் 2 கனெக்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 2 கனெக்டர்ஸு ஹோஸ் வந்து நம்ம பம்போட கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷாம்பு ஏதாவது யூஸ் பண்ணி வண்டியில் ஃபோம் இது பண்ணி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக சோப் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக அதிலே மிக்ஸ் பண்ணி ஜெட்டில் மாட்டிட்டீங்கன்னா, ஜெட்டுக்கு பதிலாக இதில் மாட்டிட்டீங்கன்னா ஓகே. ஸோ டேரெக்டாக வந்து இது பண்ணி வாட்டர் கூட அதுவும் மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுவே மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம இவ்வளோதான். இது ஒரு சர்வீஸ் சென்டரில் பண்ணுற மாதிரி அதே குவாலிட்டியில் நம்மளால் வீட்டில் பண்ண முடியுமா? எல்லாமே இருக்கும். அசம்பிள் பண்ணுறது ஃபஸ்ட் வந்து இது இதான் பின்னாடி ஒயர் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட்டை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹோஸோட எண்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த எண்டை எடுத்து இந்த ரெட் கலர் இது இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்படி கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேப்பை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. கேப்பை அப்படியே வச்சு கேப்பை லூஸ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கனெக்ஷன்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டைட்டாக இல்லைன்னா என்ன ஆகும்னா லீக்கேஜ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ சவுண்ட் வந்தது இல்லையா, ஸோ அது லாக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதை இப்படி எடுத்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஜெட்டை கன்னில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வச்சா நம்ம வந்து ஆமாம் இது வச்சுலாம் இது பண்ணுவோம், வாஷ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் எதுக்காகனா, இந்த பட்டன் லாக் பண்ணிட்டீங்கன்னா இது ஆகாது, ப்ரெஸ் ஆகாது. ஆக்சிடென்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெட்டை என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். ஸோ இதில் வந்து டேரெக்டாக இந்த இதை வந்து கனெக்ட் பண்ணி ப்ரெஸ்ஸிங் டைப் தான் இது. ஸோ ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஜெட்டு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இனி என்னென்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட் நாசில். ஸோ இந்த நாசிலில் வந்து 3 டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டைப் வேணுமோ அதுக்கு ஏற்றவாறு நம்ம பண்ணிக்கலாம். அது ப்ரெஷர் டைப், அது ப்ரெஷர் டைப். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஸோ இன்னொன்று என்னென்னா டைரக்ட் ஆகி ஃபோர்ஸ் ஆகிடும். இன்னொன்று வந்து ரிங்கிள் ஆகி வரும். ஸோ அப்படி. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்றவாறு இங்கே வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதான் இதோட இது, இவ்வளோதான். இதை வந்து அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஹோஸை வந்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுவும் சிம்பிள் டெக்னிக் தான். ப்ரெஸ் தான் எல்லாமே ப்ரெஸ் தான். ஸோ இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோஸோட இன்னொரு சைடு எடுத்து நீங்கள் இந்த மிஷினோட பேக் சைடில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுவும் சேம் டைப் தான், ப்ரெஸ்ஸிங் டைப் தான். ஸோ அது ஒரு ரெண்டை வந்து பேக் சைடில் கனெக்ட், அவ்வளோ. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் கனெக்ஷன்ஸுமே நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்ட போகிறோம். கன் ஷூட்டிங் தயாராகிடுச்சு.
ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குது அப்படின்னு. இப்படி இருக்கா? இதில் அடிக்கிறது இதான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. காரில் அடிக்கிறது. ஆமாம், உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக அடிக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பறந்து அடிக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே அடிக்குது. உண்மையாகவே ரொம்ப நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வச்சா யூஸ் ஆகும். ஏன்னா நான் இப்போ பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் சென்டரில் வந்து போயிருந்துட்டு இந்த கார் பைக்கெலாம் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஃபீல் தான் இருக்குது. இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் வந்து ஈஸியாக உங்களுக்கு வாஷ் பண்ண வேண்டியதை வாஷ் பண்ணலாம். அண்ட் மொரோவர் வந்து ப்ரெஷர் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனில் சர்வீஸ் பண்ணுற ஃபீல் கிடைக்கும். ஒரு வண்டி வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், மொரோவர் வாட்டர் சேவ் ஆகும். அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. பட் என்னென்னா பெரிய ப்ளக் பாயிண்ட் வேணும். ஏன்னா பெரிய இதுதான் கொடுத்துருக்காங்க, ப்ளக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளக் பாயிண்ட் வந்து பெருசு வேணும். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணலைன்னா லீக்கேஜஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 9500. அதாவது ஆஃபரில் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து வாங்கினேன். பட் உங்களுக்கு வந்து ஆஃபரில் 10,000 தான் இருந்தது. அந்த நாளைக்கு மட்டும்தான் 9500 இருந்தது நான் வாங்கின அன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே என்னென்னா பிக் பில்லியன் டே சேல் போட்டிருந்தாங்க. அதில் மெயினாக வந்து போஷுக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கூட 10,000 தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து 10,000 இருக்குது. பட் ஆன் இது நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 16,000 சம்திங் வருது. ஸோ 10,000 இதோட ப்ரைஸ். 10,000 வாங்கியிருக்கோம் நம்ம அப்ராக்சிமேட்டாக. அப்ராக்சிமேட்டாக 10,000 ருபீஸ். யாராவது வாங்கணும் அப்படின்னா நல்ல பிராண்டாக பார்த்து என்ன பிராண்ட் வேணுமோ அதை பார்த்து. ஸோ இதில் பிராண்டட் நீங்கள் பார்த்தீங்கன்னா போஷ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பிராண்ட்ஸ் தான் வரும். அதான் நல்லா இருக்கும். சைனா ஐட்டத்தோட இது நல்லா இருக்கும். ஆமாம், நம்பி வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. கண்டிப்பாக இது யாருக்காச்சும் பயனுள்ளதாக இருக்கும். பை பை. நான் உங்கள் டிக்சன்.